2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ போர்க்களம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த பதவியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடியின் கருத்து மோதல்களை விரிவாக பார்க்கலாம். ஜனவரி 25ஆம் தேதி ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக தங்கள் இன்னுயிரை தந்த தியாகிகளின் நினைவை போற்றும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் என்பதால் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கருப்பு சிவப்பு கொடிகள் பறக்க திராவிட முன்னேற்ற கழகம் தனது பலத்தை காட்ட காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடத்தியது. மேடையில் முதல்வர் பேச தொடங்கிய போது அவரது குரலில் வழக்கத்தை விட வேறாக இருந்தார். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி ஆற்றிய உரைக்கு முதல்வர் ஸ்டாலின் புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்தார். பிரதமர் வரும்போதெல்லாம் சில கேள்விகளை கேட்கிறேன். மதுரை எய்ம்ஸ் என்னவானது? கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிதி எங்கே? ஓசூர் விமான நிலைய அனுமதி எங்கே? ஆனால் ஒரு கேள்விக்கு கூட பிரதமர் பதில் சொல்வதில்லை. மாறாக பழைய வடைகளை தான் மீண்டும் மீண்டும் சுட்டுவிட்டு போகிறார் என்றார். பாஜக பேசும் அந்த டபுள் இன்ஜின் என்பது உண்மையில் ஒரு டப்பா இன்ஜின். அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஓடாது. வடமாநில மக்களை ஏமாற்றும் உத்திகள் இங்கு பலிக்காது என்பதை தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி மூலம் மக்கள் நிரூபித்தார்கள் என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோடி வந்ததால் தமிழகத்தில் சூரியன் மறைந்து விட்டது என்று பேசியதற்கு ஸ்டாலின் தனது பாணியில் பதிலடி கொடுத்தார். 10 முறை தோல்வியடைந்த பழனிசாமி சொல்கிறார் சூரியன் மறைந்து விட்டதாம். எடப்பாடி அவர்களே, வாழ்க்கை முழுக்க தரையையே பார்த்து கொண்டு குனிந்து கடந்தால் உங்களுக்கு எப்படி சூரியன் தெரியும்? கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள், அப்போது தெரியும் சூரியனின் பிரகாசம். மேலும் அமித்ஷா முன்பு ஜெயலலிதா ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று விமர்சித்ததை எடப்பாடி மறந்து விட்டாரா என்று முதல்வர் கேள்வி எழுப்பினார்.